தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. என் ஆவியால் உன்னை நிரப்பி எல்லா கட்டுக்களையும் அறுத்து பூரண விடுதலையை தருவேன், தைரியமாயிரு. 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, என்னை விட்டு இந்த பிரச்சனை போகவே போகாதா, ஐயோ நான் இதற்கு அடிமையாகி விட்டேனே என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களா? மனித முயற்சிகள் தோல்வியடையலாம். ஆனால் ஆவியானவர் இறங்கும்போது இரும்பு தாழ்பாள்களும், ஏன் சிறைச்சாலை கதவுகளும் அஸ்திவாரமும் கூட அசைந்து நிர்மூலமாகி போகும். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தபோது அவர்கள் துதித்ததும் ஆவியானவரின் பிரசன்னம் இறங்கியது. சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயின. இன்று உங்கள் சிறைச்சாலை எது? கடனா, வியாதியா, பாவ பழக்கமா? எதுவானாலும் சரி, அதை முறியடித்து ஜெயம் பெற கர்த்தருடைய ஆவியானவரை வாஞ்சையோடு அழையுங்கள். அவர் வரும்போது அந்தகாரம் நிற்க முடியாது. எங்கே ஒளி வருகிறதோ அங்கே இருள் ஓடுவது போல ஆவியானவர் வரும்போது உங்கள் அடிமைத்தனங்கள் தெரித்து ஓடும். ரோமர் 8:2 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவ ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவரின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே என்று. இந்த ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயம் பூரண விடுதலை கொடுத்து ஜெயமாய் நடத்துவார். ஆமென். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவரால் என்னை நிரப்பும். எல்லா அடிமைத்தன கட்டுகளையும் உடைத்து எனக்கு பூரண விடுதலையை தந்து வழி நடத்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.